வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய ராணுவ அகாடமியில் வெளிநாட்டு பயிற்சி அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது இந்தியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம். G7 மாநாட்டில் உலக தலைவர்களுடன் ஆலோசனை. இந்திய விமானப்படை எப்போதுமே இந்தியாவின் கேடயமாகவும் வாளாகவும் திகழ்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். வைகை அணையில் வண்டல் மண்ணை வணிக ரீதியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ யாராவது கடத்த முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் கடும் எச்சரிக்கை. பச்சை பால் விற்பனையை நிறுத்தும் திட்டத்தை கைவிட்டு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. பாஜகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி. பாஜகவில் பெரும் பரபரப்பு. ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் அனைத்து சர்வதேச கப்பல்களுக்கும் சேவை கட்டணங்கள் கட்டாயமாக்கப்படும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய ராணுவ அகாடமியில் வெளிநாட்டு பயிற்சி அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் அமைதியான உறவுகளை வளர்ப்பதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ அகாடமியில் 158வது வழக்கமான பயிற்சி பிரிவு மற்றும் 141வது தொழில்நுட்ப பட்டதாரி பயிற்சி பிரிவின் நிறைவு விழா நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், ராணுவ அதிகாரிகள் என்ற முறையில் வீரர்களை வழிநடத்துவதற்கும் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் அவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த இளம் அதிகாரிகள் பொறுப்பேற்பார்கள் என்று கூறினார். இந்த நிறைவு விழா அணிவகுப்பில் 9 பெண் பயிற்சி அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது இந்திய ராணுவ அகாடமியின் வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்புமுனை என்று தெரிவித்தார். இது இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் வரலாற்றில் ஒரு மைல்கல் மட்டுமல்லாமல் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியை நோக்கி இந்தியா எடுத்து வைக்கும் அடிவைப்பிற்கு ஒரு ஊக்கமளிக்கும் உதாரணம் என்று கூறினார். மேலும் இந்திய ராணுவ அகாடமியில் வெளிநாட்டு பயிற்சி அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடன் நட்பு, ஒத்துழைப்பு மற்றும் அமைதியான உறவுகளை வளர்ப்பதில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்தார். G7 மாநாட்டில் உலக தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று முதல் 19ஆம் தேதி வரை பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். பயணத்தின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனை சந்தித்து இருதரப்பு உறவுகள், முதலீடு மற்றும் ஸ்டார்ட் அப் துறைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் ஸ்லோவேக்கியாவில் பிரதமர் ரைபோர்ட் ஃபைகா மற்றும் ஜனாதிபதி பீட்டர் பெல்கிரினி ஆகியோரை சந்திக்கிறார். 1993இல் ஸ்லோவேக்கியா விடுதலை பெற்ற பிறகு அந்நாட்டுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை மோடி பெறுகிறார். இதனைத் தொடர்ந்து ஜூன் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் 52வது G7 மாநாட்டில் மோடி பங்கேற்க உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநாட்டில் உலக பொருளாதார மீட்சி, சர்வதேச ஒற்றுமை மற்றும் பொறுப்பான AI பயன்பாட்டு குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்களை சந்திக்கவும் வாய்ப்பு உள்ளது. இந்திய விமானப்படை எப்போதுமே இந்தியாவின் கேடயமாகவும் வாளாகவும் திகழ்ந்து சேவை செய்து வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் துண்டிகலில் உள்ள இந்திய விமானப்படை அகாடமியில் 217வது பயிற்சி பிரிவின் பதவி அங்கீகாரம் மற்றும் பணி நியமன விழா நடைபெற்றது. இதில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு விமானப்படையினரின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து புதிதாக பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். இதன் பின்னர் அவர் விழாவில் பேசிய போது, இந்திய விமானப்படை எப்போதுமே இந்தியாவின் கேடயமாகவும் வாளாகவும் திகழ்ந்து சேவை செய்து வருகிறது என்று தெரிவித்தார். இந்த உன்னதமான வீரியத்தை சமீபத்தில் நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையிலும் நாம் கண்டோம் என்று கூறினார். நமது விமானப்படையின் பயிற்சி பெற்ற தைரியமிக்க மற்றும் ஒழுக்கமிக்க அதிகாரிகள் இதில் மிக முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். வைகை அணையில் வண்டல் மண்ணை வணிக ரீதியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ யாராவது கடத்த முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தேனி மாவட்டம் வைகை அணையில் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வைகை அணை தென் தமிழகத்தின் மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்குவதாக தெரிவித்தார். அணை பகுதிகளில் 15 அடி வரை தேங்கியுள்ள
வண்டல் மண் திட்டுகளை அகற்றி தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்கான ஆய்வு அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி பெற 2 நாட்களுக்கு முன் தமிழக அரசு சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் இன்னும் 2 மாதங்களுக்குள் வைகை அணையை தூர்வாரும் பணிகள் முழு வீச்சில் தொடங்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் விவசாயிகள் தங்கள் தேவைகளுக்காக வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்துக்கொள்ள முழு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அதனை வணிக ரீதியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ யாராவது கடத்த முயன்றால் மாவட்ட நிர்வாகம் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். கடந்த ஒரு வாரமா இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கோம். அதுல இருந்து 18% 20% வரைக்கும் இப்ப டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு கால்குலேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே தூர்வார பணியில இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலையும் கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. பச்சை பால் விற்பனையை நிறுத்தும் திட்டத்தை கைவிட்டு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் ஆவின் பச்சை பால் விற்பனை பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள் கவலை அளிப்பதாக கூறினார். உற்பத்தி செலவு மற்றும் நஷ்டத்தை காரணம் காட்டி தினசரி 7.5 லட்சம் லிட்டராக இருந்த பச்சை பால் விற்பனை 3.5 லட்சம் லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளதாகவும், அதை முற்றிலும் நிறுத்தும் முயற்சிகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிக விலை கொடுத்து தனியார் பாலை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றார். மேலும் லாப நோக்கமின்றி குறைந்த விலையில் தரமான பாலை வழங்குவதே ஆவின் நிறுவனத்தின் நோக்கம் என்பதால் பச்சை பால் விற்பனையை நிறுத்தும் திட்டத்தை கைவிட்டு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். விளவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவிலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். 3 முறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் கடந்த ஆண்டு பாஜகவில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியடைந்த நிலையில் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் அதிகாரப்பூர்வமாக இணைந்து கொண்டார். அவருடன் முன்னாள் அமைச்சர் பச்சைமால், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலகங்கா வனரோஜா, இளவரசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தாவேகாவில் இணைந்தனர். ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் அனைத்து சர்வதேச கப்பல்களுக்கும் சேவை கட்டணங்கள் கட்டாயமாக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்துள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்கா ஈரான் போர் குறித்து பேசிய போது ஹார்முஸ் நீரிணையானது ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் முழுமையான கூட்டு இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி என்று தெரிவித்தார். எனவே இனிவரும் காலங்களில் இந்த கடல் வழிப்பாதையை பயன்படுத்தும் அனைத்து சர்வதேச கப்பல்களுக்கும் சேவை கட்டணங்கள் கட்டாயமாக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். மின் கட்டமைப்பு வசதிகளை கடந்த திமுக அரசு மேம்படுத்தவில்லை என அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் மின்சார பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்ப மின் கட்டமைப்பு வசதிகளை கடந்த திமுக அரசு மேம்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைப்பாடு உறுதியாக இருப்பதாகவும் காவிரி நீர் உரிமைக்காக முதல்வர் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். இடைத்தேர்தல் தொடர்பாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகே வேட்பாளர் குறித்து கட்சித் தலைவர் விஜய் முடிவு செய்வார் என்றார். மேலும் சேலம் பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் விசாரணைக்கு பிறகே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாணவிகளுக்கான சிங்கப்பெண் படை திட்டம் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். அவருடைய துறைக்கே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முன்மொழிஞ்சார். அவருடைய துறை இருக்கிற போது அந்த துறையினுடைய டிமாண்ட் வரபோது முதலமைச்சர் முன்மொழிந்தார். அப்போ வரல கேட்ட உடனே சொல்லிட்டு நடவடிக்கை துரிதமாக எடுக்கப்படும். விவசாயத்திற்கு பிறகு நெசவாளர்கள் தான் இந்த நாட்டின் கண்கள் என்று கைத்தறி அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் கொண்டசமுத்திரம் பகுதியில் உள்ள சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை கைத்தறி துணிநூல் மற்றும் கதர்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விஜய் பாலாஜி துறை சார்ந்த ஆய்வுக்காக கைத்தறித்துறை இறக்கமாக சென்றுள்ளது என்றும், அதை மேம்படுத்துவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்.
விவசாயத்திற்கு பிறகு நெசவாளர்கள் தான் தமிழ்நாட்டுடைய கண்கள் என்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கு என்னென்ன வழிவகை செய்ய வேண்டுமோ நிச்சயமாக அதை அரசு செய்யும் என்று உறுதியளித்தார். மேலும் நெசவாளர்களுக்கு உண்டான ஊதியம் இந்த அரசு கொண்டு செல்லும் பொங்கலுக்கு தரப்படும் புடவை, வேஷ்டி, கைத்துறையில் நெசவு செய்வதற்காக கைத்தறி முக்கியத்துவம் கொடுத்து வழங்கப்படும் என்று அமைச்சர் விஜயபாலாஜி தெரிவித்தார். மன்னார்குடி அருகே கூரை வீடுகள் தீயில் எரிந்து சேதமானதை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்களுக்கு ஆறுதல் கூறி நிதியுதவி வழங்கினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த சவளக்காரன் கிராமம் கீழத்தெருவை சேர்ந்தவர் மணிகண்டன். இவரது கூரை வீடு மின்கசிவு காரணமாக திடீரென தீப்பிடித்து எரிந்தது. அப்போது அந்த பகுதியின் காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென அருகில் உள்ள தாமரை செல்வன், கலையரசி, இந்திராணி, கௌசல்யா, சுமதி, செல்வராஜ் ஆகியோர்களின் கூரை வீடுகளுக்கும் பரவியதில் 7 கூரை வீடுகள் முழுவதும் எரிந்து சேதமானது. தீ விபத்தின் காரணமாக வீடுகளில் இருந்த நகைகள், ரொக்க பணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் தீயில் இருந்து நாசமானது. இதனை முன்னாள் அமைச்சர் காமராஜ் நேரில் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறி 7 பேருக்கும் நிதியுதவி வழங்கினார். திருவண்ணாமலையில் ஆய்வுக்கு அமைச்சர் தாமதமாக சென்றதால் அரசு அலுவலர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் தமிழக பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் போலூர் செங்கம் புதிய 4 வழிச்சாலையின் தரத்தை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் வருகை தர இருந்தார். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தை கடந்தும் அமைச்சர் வராததால் ஆய்வுக்காக காத்திருந்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியும் ஏற்பட்டது. திமுக ஆட்சியில் கூட்டுறவு கடன் சங்கங்களில் கடன்கள் கொடுக்கப்பட்டதிலும் வாரா கடன்கள் அதிகரிப்பிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது என அமைச்சர் காந்திராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அமைச்சர் காந்திராஜ் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டுறவு சங்கங்களில் வழங்கப்பட்ட கடன்கள் மற்றும் வாரா கடன்கள் தொடர்பாக முறைகேடுகள் நடந்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து ஆய்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதா என்பதை கண்டறிய துறை வாரியாக கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் யார் தவறு செய்திருந்தாலும் சட்டப்படி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் காந்திராஜ் கூறினார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டலின்படி இன்று நம்ம மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு வந்திருக்கோம். வர அலௌன்ஸ்மெண்ட்ல நீங்க கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் இருக்கணும். பெரிய கோட்டகுப்பம் பகுதியில் இடுகாடு பயன்பாடு தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினை குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் பெரிய கோட்டகுப்பம் பகுதியில் இடுகாடு பயன்பாடு தொடர்பாக பட்டியலின சமூகத்தினருக்கும் நடுக்குப்பம் மீனவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்துள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி இடுகாடு பகுதி பட்டியலின சமூகத்தினருக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள உடைந்த படகுகளை அகற்ற வேண்டும் என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அந்த பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும் அதுவரை இரு தரப்பினரும் அமைதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தங்கள் பகுதிகளில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான அநீதிகள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் மாணிக்க செல்வி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பழைய பேருந்து நிலையத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உதவி ஆய்வாளர் தலைமையிலான காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது உதவி ஆய்வாளர் மாணிக்க செல்வி பெண்களிடம் பேசிய போது தங்கள் பகுதிகளில் நடைபெறும் குழந்தை திருமணம், பெண்களுக்கு எதிரான அநீதிகள், பாலியல் சீண்டல்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக நடக்கும் கேலி கிண்டல்கள் குறித்து உடனடியாக தகவல் தெரிவித்தால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பெண்கள் புகார் தெரிவிக்க தயங்கி நிற்க வேண்டாம் எனவும் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான 100 1091 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையை பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பேருந்து நிலையம் மற்றும் செக்கடி பஜார் பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகையை நகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த நடவடிக்கை மாலை நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலால் சிரமமடைந்தனர். பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத நேரங்களில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவல்பட்டி கிராமத்தில் திறந்த வெளியில் சுடுகாடு காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் காவல்பட்டி கிராமத்தில் உள்ள சுடுகாடு சுற்றுச்சுவர் மற்றும் எரிதகன மேடை அமைக்க அப்பகுதி மக்கள் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தியில் மனு அளித்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் திறந்த வெளியில் சுடுகாடு காணப்படுவதாகவும் மற்றும் ஏரி தகன மேடை இல்லாமல் தரையில் வைத்து இறந்தவர்களின் உடலை தகனம் செய்வதாகவும் கூறினர். இதனால் மழை வெயில் காலங்களில் சிரமப்படுவதாகவும் இதுகுறித்து கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக ஊராட்சி நிர்வாகம், அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். போளூர் அருகே சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ள புதிய வாழை பதப்படுத்தும் கட்டிடத்தை விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டகிரி பாளையத்தில் திமுக ஆட்சியில் 4,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் வாழை மற்றும் காய்கறிகள் பதப்படுத்தும் நிலையம் கட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வேளாண் வணிகத்துறை திருவண்ணாமலை விற்பனை குழு சார்பில் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதன் மூலம் படவேட்டில் கட்டி முடிக்கப்பட்ட வாழை பதப்படுத்தும் நிலையம் கடந்த திமுக ஆட்சியில் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பதப்படுத்துவதற்கான கருவிகளையும் அதற்கான பணியாட்களையும் முறையாக தேர்வு செய்யாமல் இருப்பதால் தற்போது வரையில் வாழை பதப்படுத்தும் புதிய கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியது. எனவே வாழை பதப்படுத்தும் நிலையத்தை விவசாயியின் பயன்பாட்டிற்காக திறக்க வேண்டும் என விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்தனர். திருவனந்தபுரம் அருகே கனமழையால் கால்வாய் கரை உடைந்து விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பெய்த கனமழையால் கோட்டக்கால் பகுதியில் உள்ள கால்வாயின் கரை உடைந்து வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, மரவள்ளிக்கிழங்கு, தென்னை மற்றும் காய்கறி பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைநீரில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடும் நிலுவையில் உள்ள காப்பீடு தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவனந்தபுரம் அருகே கனமழையால் கால்வாய் கரை உடைந்து விவசாய நிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் விவசாயிகள் கடும் வேதனை அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பெய்த கனமழையால் கோட்டக்கால் பகுதியில் உள்ள கால்வாயின் கரை உடைந்து வெள்ள நீர் விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. இதனால் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வாழை, மரவள்ளிக்கிழங்கு, தென்னை மற்றும் காய்கறி பயிர்கள் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைநீரில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய இழப்பீடும் நிலுவையில் உள்ள காப்பீடு தொகையும் உடனடியாக வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூவத்தூரில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவில் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கத்தில் ஏராளமானோர் இணைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கூவத்தூரில் அண்ணாமலை தொடங்கியுள்ள வி த லீடர்ஸ் இயக்கம் சார்பில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாசுதேவன் தலைமையில் பாஜக மாவட்ட பொதுச் செயலாளர் மலர்மதன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் பாஜகவிலிருந்து விலகி வி த லீடர் இயக்கத்தில் ஆன்லைன் வாயிலாக தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிய இயக்கம் தொடங்கிய பின்னர் கோவை விமான நிலையம் வந்த அண்ணாமலைக்கு அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கோவையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக அண்ணாமலை விமானம் மூலம் கோவை வந்தார். அவரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையத்தில் ஏராளமான ஆதரவாளர்கள், இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரண்டிருந்தனர். அண்ணாமலை விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்ததும் அவருக்கு பொன்னாடை அணிவித்தும் மலர் கொத்துகள் வழங்கியும் ஆதரவாளர்கள் வரவேற்றனர். மேலும் புதிய இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதன் பின்னர் அண்ணாமலை அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். தமிழகத்தின் முதல் முறையாக பிங்க் நிற பெண்கள் காவல் உதவி மையம் பொன்னேரியில் திறக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிங்க் நிற மகளிர் காவல் உதவி மையம் திறப்பு விழா காவல் உதவி ஆணையர் ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்றது. இம்மையத்தை பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இந்த மையம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் எளிதாக காவல்துறையை அணுகி புகார் அளிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவிகளின் பாதுகாப்பிற்காக 12 சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. 24 மணி நேரமும் காவல்துறை கண்காணிப்பில் செயல்படும் இந்த மையத்தில் நூலக வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் எந்த நேரத்திலும் புகார் தெரிவிக்கலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் அருகே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மாற்றுக் கட்சியினர் இணையும் விழாவிற்காக வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனர்கள் கிழிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெறவுள்ளது.
இதையொட்டி வரவேற்பு விளம்பர பேனர்கள் மாமண்டூர் முதல் மதுராந்தகம் வரை 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது. இதில் மரகதம் குமரவேல் புகைப்படத்தை மட்டும் மர்ம நபர்கள் கிழித்தனர். இதனால் விளம்பர பேனர்கள் தற்போது அகற்றப்பட்டு வருகிறது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 4 யூனிட் எம்சாண்ட் ஏற்றிய டிப்பர் லாரியை பறிமுதல் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து லாரி உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுகாவில் 50க்கும் மேற்பட்ட தனியார் கிரஷர்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் ஜல்லி, எம்சாண்ட் மற்றும் பீசாண்ட் ஆகியவை டிப்பர் லாரிகள் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வழக்கமாக 4 யூனிட் அளவிற்கு பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்ட நிலையில் தற்போது டிப்பர் லாரிகளில் 2 யூனிட் மட்டுமே ஏற்ற வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 4 யூனிட் எம்சாண்ட் ஏற்றி வந்த 2 டிப்பர் லாரிகளை செம்மாண்டப்பட்டி வருவாய் ஆய்வாளர் பிடித்து தீவட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்ய புகார் அளித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் தீவட்டிப்பட்டி பகுதியில் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எட்டயபுரத்தில் காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மேல ஈரால் கிராமத்தில் கோயில் கொடை விழாவுக்காக கண்மாயில் இருந்து சரள் மண் எடுத்துள்ளனர். அப்போது உரிய அனுமதி பெறாமல் மண் எடுத்ததாக கூறி காவல்துறையினர் மண் அள்ளிய வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஓட்டுநர் பொன்ராஜ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து கிராம மக்கள் அதிருப்தி அடைந்தனர். இதனை கண்டித்து தூத்துக்குடி மதுரை நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காரைக்காலில் கைலாசநாதர் கோவில் வாசலில் இருந்த சாமி சிலை மீது மனித கழிவு பூசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் புகழ்பெற்ற கைலாசநாதர் சுவாமி கோயில் கிழக்கு வாசல் பகுதியில் இருந்த ஸ்ரீ நாகர் சிலை மீது மனித கழிவு பூசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து கோவில் நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். விசாரணையில் காரைக்கால் அருகே கோவில்பத்து பகுதியை சேர்ந்த அரசு என்பவர் இந்த செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிலை மீது மனித கழிவு பூசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் 7 ரோடு பகுதியில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சந்திப்பாக 7 ரோடு சந்திப்பு இருந்து வருகிறது. இந்த பகுதியில் சாலையோரங்களில் வரிசையாக வாகனங்கள் நிறுத்தி வைப்பது வழக்கம். மேலும் இந்த பகுதியில் தனியார் தங்கும் விடுதியில் இருந்து கார் ஒன்று வெளியே வந்தபோது அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் கார் மீது வேகமாக மோதியதில் சுற்றுலா வந்த இளம்பெண் தலைகீழாக தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். இதில் அவர் நல்வாய்ப்பாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு பொருட்கள் ஏற்றி வந்த லாரியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 600 துவரம் பருப்பு மூட்டைகள் முற்றிலும் எரிந்து சாம்பல் ஆகின. சென்னையில் இருந்து மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளம் பகுதியில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு லாரி ஒன்றில் 600 துவரம் பருப்பு மூட்டைகள் ஏற்றி செல்லப்பட்டன. லாரி மேலூர் மலம்பட்டி 4 வழி சாலை பிரிவு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக லாரியின் பின்டயர் வெடித்து தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த மேலூர் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் மணிவண்ணன் தலைமையிலான மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து லாரியில் பற்றிய தீயை போராடி அணைத்தனர். இந்த தீ விபத்தில் லாரியில் இருந்த 600 துவரம்பருப்பு மூட்டைகள் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து மேலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வானகரம் அருகே பெயிண்ட் நிறுவனம் மற்றும் கன்சோட்டு மருந்து தயாரிக்கும் நிறுவனம் அருகே இரண்டிலும் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் வானகரம் அருகே நூம்பல் பிரதான சாலையில் உள்ள பெயிண்ட் நிறுவனம் மற்றும் கன்சோட்டு மருந்து தயாரிக்கும் நிறுவனம் என 2 நிறுவனங்களில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மதுரவாயல் மற்றும் பூவிருந்தவல்லி தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் யாருக்கும் காயமோ அல்லது உயிர் சேதமோ ஏற்படவில்லை. ஆனால் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பில் பொருட்கள் தீயில் இருந்து நாசமானது. மேலும் விபத்து குறித்து வானகரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடி அருகே தும்பல் பகுதியில் ஒருவரை மது பாட்டிலால் தாக்கி பணத்தை பறித்து வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கருமந்துறை பெரிய கல்வராயன் மலை கரிய கோவில் பகுதியை சேர்ந்த ஜெயபிரகாஷ் தனது மகன் மித்ரனை காலை சேலம் தனியார் பள்ளியில் சேர்த்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பினார்.
அப்போது அவர் தும்பல அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் இயற்கை உபாதை கழிக்க இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். அவ்வழியாக வந்த தும்பல் ஆதி திராவிடர் பகுதியைச் சேர்ந்த சிரேந்தர் என்பவர் முருகன் என்பவரை நீர் யார் என என்ன ஊர் என்று கேட்டுக்கொண்டே முருகனின் சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த 3000 ரூபாயை எடுத்துக்கொண்டு கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்த மது பாட்டிலை எடுத்து முருகனின் தலையில் தாக்கி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி 7000 ரூபாயை எடுத்து சென்றார். தொடர்ந்து காயமடைந்த முருகன் பெத்தநாயக்கன் பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து வழிபறியில் ஈடுபட்ட சிரேந்தர் தும்பல் நாயுடு தெருவை சேர்ந்த ஜெயபிரகாஷ் என்பவரிடமும் மிரட்டி 1500 ரூபாய் பறித்துள்ளார். இதையடுத்து பாதிக்கப்பட்ட இருவரும் ஏத்தாப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சிரேந்தர் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கரணை மீனாட்சி நகரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை பள்ளிக்கரணை மீனாட்சி நகரில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் பெரிய யாக வேள்விகள் நடைபெற்று கலச புறப்பாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மன் பூ அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவை காண அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் திரளாக கலந்து அம்மனை தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு, தென்சென்னை மாவட்ட பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே திருநள்ளாறில் உள்ள தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெடுங்காட்டில் 94வது ஆண்டு தேர்பவனி விழா புனித அந்தோணியார் ஆலயத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் உள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் 94வது திருவிழாவையொட்டி தேர்பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு திருப்பலியை அருப்பணியாளர்கள் பிரான்சிஸ் மற்றும் அருண் டேவிட் நடத்தி வைத்தனர். தொடர்ந்து வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித அந்தோணியார் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. இந்த விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். கன்னியாகுமரி அருகே சாமித்தோப்பு கோவில் ரத வீதியில் விடிய விடிய பெய்த கனமழையால் அப்பகுதி பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்த கனமழையால் சாமித்தோப்பு கோவில் ரதவீதி முழுவதும் மழைநீர் தேங்கியது. இதனால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு கோவிலுக்கு வரும் பக்தர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரித்து ரதவீதியை சூழ்ந்துள்ள வெள்ள நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துவிடும் என்று அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். பெண்களுக்கு மிகவும் முக்கியமான படமாக 100 சாமி இருக்கும் என்று நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்துள்ளார். இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தற்போது பிச்சைக்காரன் திரைப்பட இயக்குனர் சசியுடன் இணைந்து 100 சாமி என்ற படத்தில் நடித்துள்ளார். இவர் சென்னையில் நடைபெற்ற இப்பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இயக்குனர் சசி குறித்து பேசினார். அப்போது என் வாழ்க்கையில் 3 முக்கியமான மைல் கற்களை சசி சார் கொடுத்துள்ளார் என்றும் என்னை ஒரு லவர் பாயாக மாற்றியதும் அவர்தான் என்றும் கூறினார். பெண்களுக்கு மிகவும் முக்கியமான படமாக 100 சாமி இருக்கும் என்பதால் நீங்கள் அனைவரும் இப்படத்தை குடும்பத்துடன் வந்து பாருங்கள் என்று தெரிவித்தார். பிச்சைக்காரன் படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி மீண்டும் இணைந்துள்ளதால் மக்கள் மத்தியில் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் தொடரின் காலிறுதி போட்டியில் பிரான்சிஸ் தியாபேவை வீழ்த்தி ஜிரி லெககா வெற்றி பெற்று அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். ஜெர்மனியில் ஸ்டட்கார்ட் ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவுக்கான காலிறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் பிரான்சிஸ் தியாபே செக் குடியரசின் ஜிரி லெககாவுடன் மோதினார். இதில் அதிரடியாக விளையாடிய ஜிரி லெககா 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். இதன் மூலம் ஜிரி லெககா அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து
13,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் அதிகரித்து 1,10,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,20,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்திய ராணுவ அகாடமியில் வெளிநாட்டு பயிற்சி அதிகாரிகள் பங்கேற்றிருப்பது இந்தியாவின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது. இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம். G7 மாநாட்டில் உலக தலைவர்களுடன் ஆலோசனை. இந்திய விமானப்படை எப்போதுமே இந்தியாவின் கேடயமாகவும் வாளாகவும் திகழ்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம். வைகை அணையில் வண்டல் மண்ணை வணிக ரீதியாகவோ அல்லது சட்டவிரோதமாகவோ யாராவது கடத்த முயன்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் கடும் எச்சரிக்கை. பச்சை பால் விற்பனையை நிறுத்தும் திட்டத்தை கைவிட்டு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. பாஜகவில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி. பாஜகவில் பெரும் பரபரப்பு. ஹார்முஸ் நீரிணையை பயன்படுத்தும் அனைத்து சர்வதேச கப்பல்களுக்கும் சேவை கட்டணங்கள் கட்டாயமாக்கப்படும். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.